அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது? மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக 9 உச்ச பலம் பெறுகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணம் உறுதியாகவே அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் அவ்வளவு சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடையில்லாமல் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு பெரும்பாலும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் துரிதமாக வெற்றி கொண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நினைப்பதை விட அபரிவிதமான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். மோட்சஸ்தானத்தில் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் குரு பகவான் அமர்வதால் உறுதியாகவே புத்திரக்காரகனின் அருளால் நல்ல வரன் கிடைத்து திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு என்பது உறுதியாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பெற்றுக் கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். பெரும்பாலான நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மை கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணங்களில் உறுதியாக உண்டு. அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 9 நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக அஷ்டம சனி நிறைவடைகிறது. மார்ச் 6ஆம் தேதி முதல் பாக்கிய சனி துவங்குகிறது. எனவே நினைப்பதை விட நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண புழக்கம் அதிகரிக்கும், கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும், ஆரோக்கிய தொல்லைகள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும், உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் ஆனந்தம் அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது அஷ்டம சனி முழுமையாக நிவர்த்தி அடைவதால் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சனி பகவானின் பார்வை இதுவரை தொல்லை கொடுத்து வந்த நிலையில் இனி தொல்லைகள் அனைத்தும் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும். வெற்றி என்ற 3 எழுத்து உங்களுடைய அனைத்து பணிகளிலும் நிறைவாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதால் சாதகமற்ற நிகழ்வு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொருளாதார நிறைவு அடையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்திலும்,
கேது தனஸ்தானத்திலும் இருந்தாலும் 60% மேல் கடந்த சூழலில் அஷ்டம ராகுவின் பாதிப்புகளும் விலகக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அஷ்டம ராகுவின் பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதோடு சனி முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இனி வரக்கூடிய வேளையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாக சிந்தித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக சப்தமத்தில் இருந்த செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்புதான். ராகுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். ஆனால் ராசியின் நீட்சி அதிபதியாக இருந்து அஷ்டமத்தில் மறைய போகிறாருங்க. எனவே சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலிமை வாய்ந்த சனி அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைந்து இந்த மாதம் முழுவதுமே அஷ்டமத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிகழும். பணிச்சூழலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. பிறருடன் பொறுப்புகளுடன் நடந்து கொண்டால் பல பிரச்சனைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே வேளையில் இந்த தருணத்தில் மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் முழுமையாக விலகும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க சூரியன். மேலும் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனும் 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பாகியஸ்தானத்திற்குள் நுழையும் புதனின் அமைப்பாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. மறதி குறைந்து சிறப்பாக கல்வியில் வளர்ச்சி பெற முடியும். பொது வாழ்வில் போட்டிகள் அதிகரித்தாலும் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரம், தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி உண்டு. திடீரென மாற்றம், உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக சனி பாக்கியத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் கிடைக்கும்.